ஹாய் வெல்கம் பேக். ரொம்பவே ஈஸியான சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இதில் வந்துட்டு நான் காரப்பொடி சேர்க்கலை, ஏன்னா சிக்கன் 65 மசாலாவே ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் காரப்பொடி சேர்க்கலை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே ஒன்று கால் கப்புக்கு எடுத்திருக்கேன். 2 கல்பாசி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையுமே கையால் நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதிலே வந்துட்டு 1/2 கிலோ சிக்கன் வந்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சிக்கனை சேர்த்து நல்லா வந்து பரட்டி விட்டுக்கலாம். சிக்கனை கலந்து வச்சு 1 மணி நேரம் இது வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் உப்பு காரம்லாம் நல்லா ஏறி போயிருக்கும். ஸோ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஊறி லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இதை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு சுற்றி எண்ணெய் விட்டு பரட்டி விட்டு கிண்டி எடுக்கணும். இதை வந்து சுற்றி எண்ணெய் விட்டு ஒரு தடவை கலந்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். அப்பப்போ வந்து திறந்து விட்டு கிளறணும். சிக்கன் வந்துட்டு தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தண்ணி விடும்போது அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் ரொம்ப அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்குனாக்கா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டு அடியில் நல்லா தேய்ச்சி எடுத்து இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி எல்லாமே வந்துட்டு விட்ட தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா திரும்ப வந்துட்டு ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி எவாப்ரேட் ஆகிருக்கும். எவாப்ரேட் ஆகி மசாலா வந்து திக்காக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் விட்டு திரும்ப நல்லா வந்து சுரண்டி ஒரு வாட்டி கிளறி திருப்பி மூடி வச்சிடணும். சைடில் பாட்டமில் எல்லா இடத்துலையுமே ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா மசாலா வந்துட்டு எல்லாமே நல்லா ரெடி ஆகிடும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா வந்து நல்லா குக்காக இருக்கும். சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். அதாவது பேனில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ரோஸ்ட் ரெடி. இது செய்யறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆகும், 15 to 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும். கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். பட் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.